ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கிறிஸ்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஜேம்ஸ் கேமரனோட டேரக்ஷனில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அவதார் ஃப்ரான்ச்சைஸோட தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டான அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி போகிற வாங்கல போயிடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் அபவுட் பேஜ் நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதிலே ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்மளோட மெயின் சேனலான ஸ்டார் ரிவ்யூ கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற சேனலில் 6 இயர்ஸாக வந்து நான் இந்தியன் கண்டென்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். உன் டைம் கிடைச்சதுன்னா அதில் தமிழ் படம் அந்த படத்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த தேர்ட் பார்ட்டோட கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, செகண்ட் பார்ட் எங்கேருந்து முடிச்சாங்களோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜேக் சல்லி அவங்க ஃபேமிலி பெர்மனெண்ட்டாக மெட்கைனா கிளான்லேயே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த ஈவெண்ட்ஸ் நடந்து அப்படியே கண்டினியூ தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெட்டையம் அவங்க ஃபேமிலியோட டெத் நடந்திருக்கும் இல்லையா, அந்த டெத்துக்கு அப்புறம் அவங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா வாழ்கிறாங்க. இதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஜேக் சல்லிக்கு வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம வில்லனான குவாட்ரிட்ஜ் மூலமாக திருப்பி ஒரு ப்ராப்ளம் வருது. அது என்ன ப்ராப்ளம்? அது வழக்கம் போல் ஹியூமன்ஸ் அவங்க ஆர்டிஏ வந்து இவங்களை ரீச் பண்ணுற அதே ப்ராப்ளம். பத்தாவதுக்கு இவங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வருது. அதுதான் வந்து அவதார் கிளான்லேயே இருக்கிற ஆஷ் பீப்புள் அப்படின்னு சொல்லப்படுற எரிமலை பக்கம் சார்ந்து வாழ்ற அந்த ஒரு அவதார் கிளானுக்குனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த 2 பிரச்சனையும் தாண்டி இது எங்கே கொண்டு போய் நிறுத்துச்சு, அண்ட் அதில் எப்படி இவங்க ஃபேமிலியெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, இதுக்கப்புறம் சண்டை போட்டு இவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வரப்போ பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம்னு தெரியும். சரி, ஜேம்ஸ் கேமரன் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் அவரோட பேருக்கு என்ன இருக்கும், மெயினாக விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிஐ தான். ஸோ இல்லாத ஒரு வேர்ல்டு அந்த பாண்டோரா அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட்டை அவர் எந்த அளவுக்கு போன 2 பார்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாருன்னே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரின ஒரு பிரீத் டேக்கிங்கான ஸ்பெக்டாக்குலான ஒரு அமேசிங்கான இன்டெலிஜென்ட்டான விஷுவல்ஸும் அண்ட் சிஜிஐ ஒர்க்கும் இந்த படத்துலேயும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி சூப்பராக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலாக அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அவர் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி இந்த படத்தையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அவதாருங்கிற கேரக்டர் எல்லாமே சிஜிஐ கேரக்டர் தான். ஹியூமன்ஸோட ப்ரெசன்ஸுங்கிறது அங்கங்கே அந்த ஆர்டிஏ குரூப் வரப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். இது எல்லாமே சிஜிஐ கேரக்டர் தான். அப்படி இருக்கிறப்போ படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க மூலமாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அதனால் அந்த பாண்டோரா வேர்ல்டை ஃபுல்லாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதில் ஆல்ரெடி மெட்கைனா கிளான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக மெட்கைனா கிளான்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துலையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். லார்ஜ் ஸ்கேல்லே ஆகட்டும், ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து அது மேலே ஏறிட்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, படத்தோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு அமேசிங்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் இந்த படத்துக்கு கொடுத்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் தான். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பில்லராக பார்த்தீங்கன்னா அமையுது. இந்த படத்தில் எந்த ஒரு பாயிண்ட் எந்த ஒரு பாசிட்டிவ் சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு வகையில் இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த படத்தோட அவுட்புட்டை வந்து அவ்வளோ ஆர்வமாக நம்மளால் பார்க்க முடியுது. அந்த பாண்டோராங்கிற வேர்ல்டுக்குள்ளேயே நம்மளால் ஈஸியாக ட்ராவல் பண்ண அந்த கெப்பாசிட்டி எல்லாமே வந்து இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் குவாலிட்டிக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் கொஞ்சம் கூட பார்த்தா பேசுகிறது தட்டல. ஸோ வேறு லெவல் ஆப்வியஸாக விஎஃப்எக்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா, இதில் காமிக்கப்பட்ட எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயே வந்து ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த பாண்டோராவே டோட்டலாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் எடுக்கிறப்போ வாட்டர் இந்த மாதிரி மெட்கைனா கிளானஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் மெட்கைனா கிளானில் தான் அதிகபட்ச சீன்ஸ் வந்து பார்த்தா எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அதில் வந்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த டுல்கன்ஸ் அதை வச்சு காட்டுற சீன்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே இருக்கிற கிரியேச்சர்ஸ் காட்டினதாகட்டும், அண்ட் தென் வின் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கிளானை காமிச்சதாகட்டும், ஆர்டிஏவோட இப்போ கரண்ட் ஃபெசிலிட்டி காமிச்சதாகட்டும், அந்த அளவுக்கு அந்த கொடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாமே வந்து இந்த படத்தில் சூப்பராக வந்து நீட்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட யூஸ்வலான அந்த கேரக்டர் ரைட்டிங். ஸோ கேரக்டர் ரைட்டிங் இந்த படத்தில் ஓரளவுக்கு எனக்கு பார்க்குறப்போ, இந்த படம் என்னதான் டியூரேஷன் அதிகமாக இருந்தாலும் அந்த கேரக்டர் ரைட்டிங் ஒரு சில இடத்துல சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. மல்டிபிள் ஸ்டோரி லைன் இதுக்குள்ளே ஸ்ட்ரக்சராக வந்து பார்த்தா வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஜேக் வந்து அங்கே ஆர்டிஏ கூட சண்டை போடுறது, அது ஒரு கதை போகும். இன்னொரு பக்கம் டுல்குன்ஸை வேட்டையாட வராங்கன்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு கதை போகும். இதுக்கு நடுவில் மெட்கைனா கிளானுக்குள்ளே அங்கே இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு அதில் ஒரு கதை போகும். இதுக்கு நடுவில் ஸ்பைடர் கேரக்டரை வச்சு இதில் ஒரு புது விஷயம் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சதை வச்சு எய்வாவோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது ஒரு பக்கம் போகும். அதாவது கீரி இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டரை வச்சு ஒரு கதை போகும். இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகி எல்லாமே ஒரு பாயிண்ட்டில் கொண்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தா இருந்துச்சு. ஸோ அந்த இன்டர் கனெக்டடான அந்த விஷயங்களும் பார்த்தீங்கன்னா படத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா கொண்டு போச்சு. ஸோ அந்த நெட்டையம் கேரக்டர் டெத்துக்கு அப்புறம் இவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த விஷயம் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவில் அவங்க எமோஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜேக் சல்லி அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர். ஸோ அவர் வந்து அந்த டெத்து மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்த்துறது, மீதி இருக்கிற நோவாக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக வளர்த்துறது, அது ஒரு பக்கம் போனாலும் நம்ம நெட்டேரி வந்து ஆல்ரெடி ஒரு பையனை இழந்துட்டோம், இனிமேல் நம்ம இதெல்லாம் வேண்டாம், நீ திருப்பி வந்து டொரோக் மக்டோவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கண்டிஷன் போடுறது, அவங்க ஒரு பக்கம் அந்த எமோஷனை ஷோ பண்ணுறதாகட்டும். இன்னொரு பக்கம் லோவாக்
வந்து அந்த ஒரு குற்ற உணர்வுலேயே அந்த பையன் வந்து என்னால் தான் செத்தான்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்கிறான்னு சொல்லி அவர் ஒரு குற்ற உணர்வோட வாழ்றதாகட்டும், இதுக்கு நடுவில் கூட இருக்கிற மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர் அந்த மெட்கைனா கிளான் இருக்கிற பசங்க இவங்களுக்கு சப்போர்ட் வரதாகட்டும், அந்த எல்லாமே அந்த எமோஷன்ஸை சூப்பராக அதோட சரௌண்டிங்கில் சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட மெயின் வில்லனான குவாரிட்ஜ் அவர் மட்டும் இல்லாமல் அந்த கூட இருக்கிற அந்த ஃபயர் கிளான் இருக்காங்க இல்லையா, ஆஷ் பீப்புள். ஸோ அந்த கேரக்டர்ஸை இன்ட்ரோ பண்ணதாகட்டும் அவங்களை கொஞ்சம் ப்ரூட்டலாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா ப்ரூட்டலாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கும் குவாரிட்ஜ் அவங்க கேரக்டருக்கும் வர அந்த ஒரு விஷயங்கள் ஆகட்டும், அந்த அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து குவாரிட்ஜ் வந்து கூட அவங்களோட ஜாயின் ஹேண்ட்ஸாக இருந்து இவங்க கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காமிச்சதாகட்டும். அந்த கிளானை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் காமிச்ச வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு அவதார் சைடு இது வரைக்கும் நெகட்டிவ் சைடு காமிச்சது இல்லையா. ஸோ அவதாரில் நல்லவங்களை மட்டும் தானே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அவதாருக்குள்ளேயே கெட்டவங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஃபயர் கிளானை வச்சு கொஞ்சம் சூப்பராகவே பார்த்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. அண்ட் தென் எந்த அளவுக்கு அவங்க கொடூரமானவங்க அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்பைடர் கேரக்டருக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய பார்ட்டாக வந்து அவரோட ஸ்டோரி ரோல் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த படத்தோட டோட்டல் பிளேவே நடக்கும். ஸோ ஸ்டோரியாக இருக்க பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர் கேரக்டர் தான் மெயினாக அதில் ஒரு விஷயம் நடந்து அவரை வந்து எல்லாருமே தேடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு செம்ம கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கேரக்டர் யூஸ்வலாக அந்த பர்ஃபார்மன்ஸ் ஹியூமன் கேரக்டராக வந்து அதை கொஞ்சம் நல்லாவே பார்த்தா சூப்பராக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்க எமோஷன்ஸ். ஸோ இந்த ஃபேமிலிக்குள்ளே நெட்டேரி கேரக்டர் வந்து அவங்க ஹியூமன்னால நெட்டேரி மட்டும் இல்லை, நம்ம ஜேக் சல்லி அவங்கள தவிர மீது யாருமே வந்து அந்த ஒரு கேரக்டரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஹியூமன்ஸ்னாலே அப்படிதான் அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு விஷயத்தில் எழுதுனது. இன்னொரு பக்கம் அந்த கேரக்டர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கேரக்டரை பற்றி, அதாவது ஸ்பைடர் கேரக்டரை பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது. அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து இப்படி இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை நம்ம ஜேக் சல்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னு அவரோட மைண்டே தூண்டுற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு சில சீக்வன்ஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பாண்டோரா வேர்ல்டுக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்களை இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெயினாக வந்து எஸ்பெஷலாக வந்து கிரி கேரக்டர் கொஞ்சம் ஈவாவோட கனெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஈவா கேரக்டரை வச்சு ஸ்டோரியார் கொஞ்சம் மினிமலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வரும். அப்படி வரப்போ அந்த ஈவா கேரக்டரை வச்சு கொஞ்சம் காமிச்ச விஷயங்கள் ஆகட்டும், அது யூஸ்வலாக நம்ம பார்க்குறது இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து ஈவாவை கொஞ்சம் அந்த ஒரு அந்த சீக்வன்ஸில் அமேசிங்காக ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு மூவ் பண்ணி ஈவாவை நமக்கும் ப்ரெசென்ட் பண்ணுற விதமாகட்டும், அந்த சீக்வன்ஸோட எக்ஸிக்யூஷன் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் 3 மேஜர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதில் ஃபஸ்ட் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த செகண்ட் ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் வரும் RDAல. ஸோ அந்த ஒரு விஷயம் நெட்டேரி ஹேண்டில் பண்ணி நெட்டேரியான் ஜேக்கு அங்கே இருக்கிற ஸ்பைடர் கேரக்டர் இவங்க எல்லாமே தப்பிச்சு போகிறது கொஞ்சம் நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலாக யூஸ்வலாக நம்ம கிளைமேக்ஸ் எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி போன படத்தில் கொஞ்சம் வார் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு சேர்த்து இந்த படத்தோட வார் சீக்வன்ஸ் லாஸ்ட் 1 ஹவரில் செம்மையாக பார்த்தீங்கன்னா மிரட்டி காமிச்சிட்டாங்க. அந்த கிளைமேக்ஸ் 1 ஹவர் வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு அமேசிங்கான நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு VFXை வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் வார் சீக்வன்ஸ் அவ்வளோ என்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் 3Dயில் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன். அவதார் எல்லா படமும் நான் 3Dயில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கேன். அண்ட் இந்த படம் நான் வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம்னு நினச்சேன். பட் டிக்கெட் கிடைக்கலனால தமிழில் போய் பார்த்தேன். ஸோ ஷோ டைமிங் இல்லைனால தமிழில் போய் பார்த்தேன். 4K டால்பி அட்மாஸில் 3Dயில் பார்த்தேன். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நான் போன தேட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. நார்மல் 3Dயில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். பட் எனக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த படத்தில் இருந்துச்சு. ஸோ 4Kல அந்த 3Dஸில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு செம்மையான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் பார்க்குறப்ப கிடைச்சிச்சு. அண்ட் தென் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இத்தனை விஷயங்கள் இந்த படத்தில் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதில் முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே தான். ஸோ யூஸ்வலான அதே பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படமும் இருக்கும். ஸோ அவதார் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அவதார் 2 எடுத்துக்கிட்டோம்னா அசுரன் படத்தை அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஸ்டோரி தான் செகண்ட் பார்ட்டில் பார்த்தா அதே ஒரு ஸ்டோரி தான் இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் நரேட்டிவாகவும் இந்த படம் ரிப்பீட்டிவாக எல்லாத்துக்கும் பார்த்தா ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டியும் சேர்த்து கலந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் உங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஸ்க்ரீன் பிளேலேயும் இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை தவிர இந்த படத்தில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடத்துல எமோஷனலாக பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகலை. அண்ட் தென் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வேறு பெருசாக எதுவும் கிடையாது. அப்படியே 2 பார்ட்டில் பார்த்த நமக்கு இதில் இதான் நடக்கும், அடுத்து இந்த மாதிரி இப்படி கேரக்டர் காட்டுறாங்க அப்படின்னா இந்த கேரக்டருக்கு அடுத்து இதான் நடக்கும், இந்த கேரக்டர் இந்த இடத்துல இந்த ஆக்ஷன் தான் பண்ணும் அப்படிங்கிற அந்த ரிப்பீட்டிவான டோன் நிறைய இடத்துல நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து இதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளைமேக்ஸ் வார் சீக்வன்ஸ் வந்தால் இவங்கெல்லாம் தோத்துட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும், அடுத்த ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்ச மாதிரி இதே விஷயம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் கேரக்டர்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ரைட்டாக கான்ட்ரிபியூட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எஸ்பெஷலாக வந்து வரான் கேரக்டரை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படம் டியூரேஷன் 3.25 மணி நேரம். அந்த பேண்டரோட விஷுவல்ஸோடு நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் சின்ன சின்ன இடங்களில் இருந்தாலும் நமக்கு சின்ன சின்ன இடங்களில் இந்த படத்தோட போர்னஸ் வந்து ஸ்லோனஸ் நல்லாவே பார்த்தா ஃபீல் ஆகுது. அண்ட் பேசிங் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்கிறது நிறைய சீக்வன்ஸில் நம்மளால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது.
எஸ்பெஷலாக அந்த ஆஷ் பீப்பிளை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து நார்மலாக அந்த வில்லன் மாதிரி காமிச்சது எல்லாமே ஓகே, அந்த கேரக்டர் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணது ஓகே. பட் அந்த ஒரு கேரக்டர் ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க ரீசன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். எஸ்பெஷலாக படத்தோட மிடில் வந்து இது எல்லாமே ஒரே கான்ஃப்ளிக்ட்டை வச்சு தான் சுற்றி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அண்ட் தென் நிறைய விஷயங்கள் வந்து தேவையே இல்லாத மாதிரி இல்லாஜிக்கலாக தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகும். லைக் போன பாட்டிலே வந்து நம்ம வில்லன் குவாட்ரிட்ஜுக்கு வந்து இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். நடுவில் ஜேக் சல்லி கேரக்டரும் அவரும் மீட் பண்ணிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வரும். பட் அதுக்கப்புறம் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போய் தேடலாமே, அதே மாதிரி போன பாட் மாதிரியோ ஒவ்வொரு கிளானாக போய் இவங்களை பார்த்தீங்களான்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தா தேடுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற மாதிரி எல்லா படத்தையும் நடக்கிற மாதிரி போன பாட்டில் பார்த்த மாதிரி அதே ஒரு ரிப்பீட்டிவ் ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. ஏன் ஸ்ட்ரைட்டாக அந்த மெட்கைனா கிளான்கே போய் அவர் தேடி எடுத்துகிட்டு வரலாமே, ஏன் வந்து சுற்றி வளைச்சு தேடிக்கிட்டு கடைசியில் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி யார் மூலமாக க்ளூ கிடச்சி அங்கே போகிறது வந்து கொஞ்சம் இல்லாஜிக்கலாக தான் பார்த்தா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்பெஷலாக ஒரு சில படத்தில் நம்ம ஹீரோக்காகவே எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். வரான் கேரக்டர் ஃபஸ்ட் டைம் இவங்க எல்லாத்தையும் பார்க்குறப்போ அங்கே இருக்கிற மற்ற வின்ட்ரேடர் கிளானை வந்து அப்படி கொடூரமாக பார்த்தீங்கன்னா கொல்லுவாங்க. பட் அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்களோட ட்ரைபல் அவங்களோட பிஹேவியரே வந்து எப்படி இருக்கும்னா கொண்டுட்டு அவங்களோட பவுண்டியை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி, அவங்க தலையில் இருக்கிற அந்த ஹேரை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கலெக்டிவாக பார்த்தீங்கன்னா வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் அதே மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஏன் ஹீரோ கேரக்டர் கிட்ட மட்டும் வந்துட்டு ஹீரோ கேரக்டர் இவங்க எல்லாத்தையும் நம்ம பறி கொடுக்கணும், அந்த மாதிரி ட்ரைபல் நேச்சரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து தனியாக ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனியாக பார்த்தீங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ எதுக்கு அங்கேயே கொண்டுட்டு போகலாம்ல, எதுக்கு இந்த மாதிரி தனியாக இதுக்காகவே எழுதுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் 3.25 மணி நேரம் இந்த படத்துக்கான டியூரேஷனே பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவாக தான் பார்த்தா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம ஆர்டிஏ வந்து ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து இவங்களை தேடி வர்றது, இவங்க கிட்ட இருக்கிற அந்த இதை வேட்டையாடுறதுக்காகவும் நேச்சரை வச்சு வேட்டையாடுறதுக்காகவும் இல்லை அவங்க கிட்ட இருக்கிற கிரியேச்சர்ஸை வச்சு வேட்டையாடுறதுக்காக வருது. அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நாவி பீப்புள் எல்லாருமே கிளான் எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து சண்டை போடுறது, இதே தான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு லைட்டாக வந்து இது ஃப்ளாஷ்பேக்கா இல்லை ப்ரெசென்ட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரியே எல்லா கிளான்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி அதே சீனு ஹீரோ நின்று பேசுகிற டைலாக் கொண்டு அப்படியே தான் பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கப்புறம் வார் சீக்வன்ஸ் நடக்கிறப்போ வாட்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சண்டை போட போவாங்க, ஏர்லேருந்து எல்லாம் சண்டை போட வருவாங்க. அப்படியே அந்த ஹெலிகாப்டர் எல்லாமே அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பறந்து வந்து சண்டை போடுறது, இக்ரான்ஸ் எல்லாம் வந்து ஹெலிகாப்டர் தூக்கி வீசுறது, அங்கே இருக்கிற பைலட்டை கடிச்சு துப்புறது, இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வந்து மெட்கைனா கிளான் இவங்க எல்லாமே தண்ணியில் குதிச்சு சண்டை போடுறது, அது எல்லாமே எனக்கு லைட்டாக இது ஃப்ளாஷ்பேக்கா இல்லை ப்ரெசென்ட் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறத சீரியஸாகவே பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சுது. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டிவ் டோன் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஜேம்ஸ் கேமரான் இதுக்கப்புறம் இந்த பாட்டை கண்டினியூ பண்ணி கடைசி 2 பார்ட் எடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஏன்னா வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸாக பார்த்தா வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து அடுத்து எப்படி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஓவராலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்க கிட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் தேட்டருக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒர்த்தான ஒரு படமாக இருக்கும். ஜேம்ஸ் கேமரானுக்கு பற்றி நம்ம சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. போன 2 அவதார் பார்த்தவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்மளோட கண் இந்த படத்தை பார்க்குறப்போ நம்ம கண்ணுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். அந்த அளவுக்கு விஷுவலாக நம்ம பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்தில் கிடைக்கும். பட் உங்களோட பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படம் பார்க்கறதுனால கிடைக்காது. ஸோ அவதார் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்ததில் விஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா படமும் சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஒவ்வொரு படத்துக்கும் குவாலிட்டி வந்து இப்போ ப்ரெசென்ட் டைம் லைனுக்கு மாறிட்டே தான் பார்த்தீங்கன்னா போகும். பட் ஸ்டோரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கான ஃபீலிங் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். பட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஷுவல் எல்லாமே முக்கியம், எனக்கு விஷுவல் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இதுக்குள்ளே ஸ்டோரி எனக்கு வேணும், இந்த அளவுக்கு ஸ்டோரி வேணும் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கான ஸ்டோரி அந்த மாதிரி விஷயங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவதார் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்தது ஒரு டீசெண்டான அவதார் படம் அப்படின்னா நான் இதைத்தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். நாட் பேட், பட் இட்ஸ் குட், இட்ஸ் ஓகே. பேடாக இல்லைனாலும் படம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட தாட்ஸ் என்ன, நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணிக்கலாம் இல்லை மிஸ்டேக் பண்ணிக்கலாம். அண்டு உங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் ஃபீல் பண்ணீங்க இந்த படம் பார்க்குறப்பங்கிறதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கொடுத்து லைக் பண்ணுங்கள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படியே ஷேர் பண்ண கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனல் ஹாலிவுட் கிறிஸ்டியன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பாய்.